ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பஃபியாக எப்படி நான் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ செய்யக்கூடிய நான் 10லேருந்து 15 நானுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போதும். அதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஊறினாலே போதும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக வெதுன்னு ஆனாலே போதும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 டம்ளர் அளவுக்கு மிதமான சூடு இருக்கிற தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வச்சாலே போதும். ஈஸ்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். எதுக்காக ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு நான் ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்கும், ஹோட்டல்ஸ்லாம் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லுமே நல்லா கரைஞ்சி நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் செய்கிறதுக்கு நான் 1 பவுல் அளவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்ட் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டையும் இதில் ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கை விடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பேனில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் உங்கள் நீஸால் நல்லா தேய்ச்சி இழுத்து பிசையணும். பரோட்டாக்கெல்லாம் நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் உங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டக்கூடாது. ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours, 4 hours வரைக்கும் கூட ஊறினா இன்னும் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டைட்டான லிட் போட்டோ இல்லை ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டோ மூடி வச்சுருங்க. இப்போ நான் ஒரு 3 hours கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம எவ்வளோண்டா பிசைஞ்சு வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ அளவுக்கு ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல மாவு உப்பி மேலே வந்திருக்கு. லைட்டாக தொட்டு பார்க்கும் பொழுது கையில் ஒட்டாது, பட் நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா அப்படின்னா கையில் ஒட்டும். அந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ இதை மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன உருண்டைகளாக எடுத்து எப்படி நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் தேய்ச்சிக்கோங்க. நான்கு கீழே நான் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக தேய்க்கிற மாதிரி தான், ஆனால் சப்பாத்திக்கு நம்ம பெரிய உருண்டை போடணும்னா பெரிய சைஸ் அளவுக்கு மாவு எடுக்கணும். பட் நான் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது, ஏன்னா மைதா மாவு இல்லையா. ஸோ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்தாலே போதும், பெரிய சைஸ் அளவுக்கு நமக்கு நான் கிடைச்சிரும். எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்கணும். நான் தேய்க்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் திக்காக தேய்ச்சிருவீங்க, சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உப்பி வராது. நான் பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கணும். எல்லா பக்கமுமே மெல்லிஸாக இருக்கிற மாதிரி தேய்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டவாவை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டவாவில் நான் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா உப்புனதுக்கப்புறமா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணணும். பட்டர் இல்லைன்னா கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பட்டர் நான் டேஸ்ட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்காமல் கொஞ்சம் நீல வாக்கில் தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்லலாம் இருக்காது, நீளமாக தான் தேய்ச்சிருப்பாங்க. ஸோ நான் இப்போ இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். நெய் தேய்ச்சிட்டு அதை ஆயில் ப்ரஷ்ஷால் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நிறைய நீங்கள் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு குக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் குக் ஆகிடும். மைதா ஈஸியாகவே குக் ஆகிடும், ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதனால. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் அங்கங்கே வரும். வந்த உடனே நமக்கு நான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம நான் போட்டு எடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி நல்லாயிருக்கும். பன்னீர் டிக்கா மசாலா, இது எல்லாமே வந்து பன்னீர் புர்ஜி, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்கு ஆப்டானதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூமில் செய்யக்கூடிய எல்லா சைட் டிஷ்ஷுமே வந்து இந்த நான் ரெசிபிக்கு ஆப்டாக இருக்கும். நம்ம சேனலில் பன்னீர் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கேன், அதே மாதிரி மஷ்ரூம் கிரேவி ரெசிபிஸும் போட்டிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோபி 65, அதுக்கப்புறமா கோபி மஞ்சூரியன், இது கூட நம்ம நான்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், வெறும் நான் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்பைசியான, ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நான்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நமக்கு நான் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் டைமுக்கு ஒரு ஆப்டான டின்னர் ரெசிபியாக இந்த நான் இருக்கும். மார்னிங் டைம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான், பட் என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்குறது தப்பில்லை. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி கொடுங்க. அப்படின்னா வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், நல்லா வெந்திருக்கும், அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போது இந்த நான் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். பிச்ச உடனே சூப்பராக வருது. உள்ளே எதுவுமே இருக்காது, உள்ளே அப்படியே ஒரு பேக்கெட் மாதிரி தான் இருக்கும், மேலே மட்டும்தான் மாவு இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பைசியான கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.